ட்விட்டரில் நேற்றுக்கு நம்ம டைரக்டர் அமீர் பேசிய ஒரு வீடியோ போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னா அந்த ஜோம்பிகள் கூட்டம் கதறிட்டு இருந்தானுங்க. அப்போ இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அமீர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்னென்னா அவருடைய படத்தை பற்றி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு. ரெண்டாவது என்னென்னா நீங்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ இருக்க நெருக்கடி பார்த்தா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்னென்னா அப்படின்னா நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னென்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம். திராவிடம் அப்படிங்கிறது நமக்கு எதிரானது கிடையாது, திராவிடம்ங்கிறது ஆரியத்திற்கு எதிரானது. திராவிடம் இந்த சொல்லு புரிஞ்சுக்கிட்டால் யாரும் திராவிடத்தை எதிர்க்க மாட்டாங்க. அப்போது ஆரியத்துக்கும் பாசிசத்துக்கும் எதிரானது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது இவர் இதை வச்சு தான் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கன்னா அந்த தம்பிக்கு கதறுன்னு கதறிட்டு இருக்கானுங்க. அதில் பார்த்தா என்னென்னா இவரை நம்ம ஏதாவது திட்டுனா இவர் உடனே என்ன பண்ணுவார்னா சாட்டாய் துரைமுருகனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த திராவிடம்னு சொல்லிட்டு அதை திராவிடம் என்கிற சொல்லை கெட்ட வார்த்தை போல் பேசிய தம்பிகளுக்கு அப்படியே என்ன பண்ணாலும் செவிட்டில் அரைஞ்ச மாதிரியே என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது என்னென்னா அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா சரியான ஒரு பதில் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னா திமுக தொடர்ந்து பல தேர்தல்களில் முழு வெற்றியை பெற்றுட்டு வருது. இது பாராளுமன்ற தேர்தலும் 40 வெற்றி பெற்றுட்டு. அப்போ எதிர்கட்சிக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை, அதனால என்ன பண்ணிகிட்ருக்கு சொல்லணும். இப்போ ஒரு வெள்ளை வேட்டி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1-2 கரை இருக்குது. அப்போ அந்த கரை பிரைட்டாக தெரியும். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகவே இருக்குது, அமைதியாக தான் இருக்குது, அமைதியான மாநிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்னென்னா இது விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு நான் ஏற்கனவே வாழ்த்து சொல்லிட்டேனே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னா அவர் கூப்பிட்டா நான் தாராளமாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிகிட்ருக்காரு, துணை முதல்வர் ஆக போகிறாராமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்னென்னா அவர் சர்ச்சைக்கு ஒன்றுக்கும் இடம் கொடுக்காத மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா அப்படியா அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது விடை பெற்றுட்டார். இப்போ இதை வச்சு தான் என்னென்னா இந்த ஜோம்பிகள் கூட்டம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கதறிட்டு இருக்கு. இவனுக்கு என்னென்னா திராவிடம் அப்படின்னு அதில் அவர் என்னென்னா குறிப்பாக சொல்லியிருக்காரு, இப்போ தமிழ் தேசியம் பேசினாலும் நீ ஆரியத்துக்கும் பாசிசத்துக்கும் எதிராக இருந்தால் நீயும் திராவிடம் தான், நானும் திராவிடம் தான், உன் ரத்தத்துலேயும் இருக்குது திராவிடம், ஏன் ரத்தத்துலேயும் இருக்குது திராவிடம் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா சொல்லியிருக்காரு. இதனால தான் என்னென்னா இந்த ஜோம்பிகள் கூட்டம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா கதறிட்டு இருக்கு. இது ஜோம்பிகள் கூட்டத்துக்கு உரைக்கிற மாதிரி அப்படி திராவிட சித்தாந்தத்தை பற்றி திராவிடம்ங்கிற சொல்லை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்த நம்ம அமீர் அவர்களுக்கு நம்ம ஒரு